தனது இல்லத்தில் புதிய முறை கலாச்சாரத்தில் திருமண வைபவத்தை நடத்திய தோழர் கே ஏ சுப்பிரமணியம் அவர்கள் தனது நண்பர்களது இல்லங்களில் நடந்த நிகழ்வுகளிலும் அதே போன்ற புதிய கலாச்சாரத்தை ஆதரித்தார். அந்த வகையில் அவர் நண்பர் குமார் அவர்களின் திருமணத்திற்கு தலைமை தாங்கிய போது திருமண வைபவம் இங்கு நடைபெறுகிறது. இவருடைய வாழ்க்கையில் அவர்கள் இரண்டாவது கட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள் என்பது அதன் அர்த்தம். வாழ்க்கை ஒரு போராட்டம். இவருடைய வாழ்க்கையில் முதலாவது கட்டம் தமது பாடசாலை கல்வி சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டம், வறுமைக்கு எதிரான போராட்டம். இவர்களை இருவரும் தனித்தனியாக நடத்தி வந்திருக்கிறார். இன்று அவர்கள் வாழ்க்கை துணவி என்ற ஒரு நிலைப்பாட்டில் இன்னும் தமது வாழ்க்கையை ஒருமுகப்படுத்தி முன்னெடுக்க அவர்கள் முன்வருகிறார். ஒருவருக்கு ஒருவர் துணையாக, ஒருவரை ஒருவர் சார்ந்து தமது வாழ்க்கை போராட்டத்தை முன்னெடுக்கும் இவ்வேளை உலகம் முழுமையிலும் உள்ள நிலைமையையும் பார்த்தால் உலகத்தில் உள்ள நாடுகள், தேசங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்கும் நாடுகள் விடுதலை அடைவதற்கும் மக்கள் புரட்சியை வேண்டியும் போராடுகிறார். அவர்களுடைய போராட்டத்துடன் உங்களுடைய போராட்டம் இணையட்டும். உலக சமாதானத்திற்கும் மனிதகுல நல்வாழ்விற்கும் ஆன பெரும் போராட்டத்தில் உங்கள் பங்கு இணையட்டும் என்று வாழ்த்தி இன்றைய மங்களகரமான இந்த நாளில் மணமக்கள் சகல வாழ்வையும் பெற்று பெருவாழ் வாழ வாழ்த்து. 1962ஆம் ஆண்டு தனது திருமண வைபவத்தில் சாதிய ஆசாரம் மிக்க குடும்பத்திலிருந்து வந்த தோழர் அதனை தகர்த்தெறிந்து கலப்பு மணம் செய்து தனி குடித்தனம் சென்று மிகவும் வெற்றிகரமாக தனது குடும்பத்தை நடத்தி வந்ததை உலக அறியும். தனது இனிய குடும்பத்துடன் தோழர் கே ஏ சுப்பிரமணியம் அவர்கள் 66. இடமிருந்து வலமாக மூத்த மகன் சத்தியராஜன், நடுவில் சத்திய மலர், சத்திய கீர்த்தி, அவரது மனைவி வள்ளியம்மை. இங்கு வள்ளியம்மையுடன்
சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் அவர்கள் மிகவும் இறுதி காலத்தில் தனது மரணத்துக்கு 2 வாரங்களுக்கு முன்னர் எடுத்த அவரது இறுதி புகைப்படத்தில் தனது வள்ளியம்மையுடன் கொழும்பு பெரியாஸ்பத்திரி வைத்தியத்தின் பின்னர் தனது இனிய குடும்பத்துடன் தோழர் கே ஏ சுப்பிரமணியம் அவர்கள் பேராதனை பூங்காவில் தோழர் கே ஏ சுப்பிரமணியம் அவர்கள் தனது இறப்புக்கு 2 மாதங்களின் முன்னர் உற்சாகத்துடன் கலந்து கொண்ட வேளை கடுகண்ணாவையில் தோழர் கே ஏ சுப்பிரமணியம் அவர்கள் கொழும்பு செல்லும் பாதையில் தோழர் தேவராஜாவுடன் தனது பேத்தியுடன்